நல்ல ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை தோசை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு கடாய் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மிளகு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எதுவும் சேர்க்கல. 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கம்மியாக நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். ஏன்னா 4 தோசை தான் செய்ய போகிறேன். அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். கீரை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுவோம். கூடவே கீரைக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி தோசை மாவோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுவோம். இப்போ ஒரு ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுக்குவோம். தோசைக்கல்லை வச்சுட்டு தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை நல்லா மெலிசாக ஊற்றலாம். பாருங்கள், நல்லா மெலிசாக ஊற்றியாச்சு. கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தோசை நல்லா வெந்துருச்சு, நல்லா மொறு மொறுன்னு வந்துடுச்சு. திருப்பி போடவே தேவையில்லை. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் தாங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.